ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இதில் பார்க்குறது இறால் பிரியாணி. இறால் வித்து காய்கறி, அந்த வெஜ்ஜி வித்து இந்த ப்ரோன்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் டேஸ்ட்டு. அதுதான் இதில் நம்ம பார்க்குறோம். பட் இதோடைய ப்ராசஸ் வெரி லாங்கு. இப்போ நம்ம இதில் பெரிய வீடியோவை போட்டோம்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பிரியாணி உண்டாக்கி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி சட்டியை இறக்குனதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை எடுத்தேன். இப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துனா அது லாங் வீடியோ பண்ணணும். எத்தனை பேர் பார்ப்பாங்க என்பது சாத்தியக்கூறு கம்மி தான். ஸோ அவ்வளோ அற்புதமாக வச்சுருந்துங்க. இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 1.5 கிலோ அரிசி, இறால் 1 கிலோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரட் ஒரு 200, பீன்ஸ் 200, உருளைக்கிழங்கு 200, கொஞ்சம் தேவைப்பட்ட பச்சை பட்டாணி, அந்த பீன்ஸ் பட்டாணி அதுவும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுவும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் சேர்ந்துருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தயிர் நான் யூஸ் பண்ணல. ஒய் பிகாஸ் காரணம் என்னென்னா, இது இறால் இருக்கிறனால தயிர் அதில் பண்ணக்கூடாது. அந்த காரணத்துக்காக மீன் இறால், ஸோ அதிலலாம் தயிர் ஆட் பண்ணக்கூடாதுனால அந்த இதுக்கு நான் தயிர் ஆட் பண்ணல. அதுக்காக லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் அந்த காஞ்ச லெமன், அது அந்த உருண்டியாக இருக்கும் கருப்பு கலரில், 3 காஞ்ச லெமன் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, அதில் ஒரு 4 இலை, கருவேப்பிலை தேவையான அளவு, நெய் 150 ml. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நெய், அந்த கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொஞ்சம் சேர்த்து, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது பொரிஞ்சு வந்தப்பறம் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அந்த க்ரீன் சில்லி 10 to 12 தக்காளி போல் ஒரு 3 தக்காளி அதை கட் பண்ணி அதோடு சேர்த்து போடணும். அதுக்கு முன்னாடி மல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு அதையும் ஆட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த வாடை போனதுக்கப்புறம் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள், வத்தல் தூள் 1 ஸ்பூனு, இதெல்லாம் ப்ராசஸ் ஆகி இந்த இறால்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி அளவு. அரிசி நம்ம ஒரு 10 கிளாஸ்னால் ஒரு 17 கிளாஸ் அது கூட போதுமானது. ப்ளஸ் தேங்காய் பால் 250 ml. இதெல்லாம் வேறு லெவலில் டேஸ்ட்டுங்க. இறால் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது பிடிச்சமான இதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.